முத்து மீனாவும் அண்ணன் மெஸ்ஸை வேலைக்கு வாங்கி அதில் மீனா மண்பானை சமையல் அப்படின்னு சொல்லி அந்த கடையை வச்சு நடத்துகிறாங்க. அந்த கடையில் கல்லாப்பட்டியில் அண்ணாமலை உட்கார வைக்கிறாங்க. இன்னும் விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஏங்க உங்களுக்கே உடம்புக்கு முடியல, அவங்க உங்களை வச்சு வேலையாங்கலான்னு நினைக்காங்க, அடுத்தவங்க உழைப்பிலே சாப்பிட நினைக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இதை நான் ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன். வீட்டில் எனக்கு நேரமாக மாட்டுக்கு, நான் கல்லால் உட்காந்து காசு வாங்கி போடுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனா சூப்பராக ஏற்கனவே வீட்டில் சமைப்பான், நீலாம் வாய்க்கு வக்கனையாக சாப்பிட்ருக்க, சாப்பிட்டுட்டு இப்படி பேசுகிற பற்றியா, அவன் நல்லா வருவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முதல் நாள் நல்லாவே வியாபாரம் ஆகுது. 2வது நாள் நினைக்காங்க, இப்படியே அவங்க போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பெரிய ஆளாகிடுவாங்க. மனோஜ் தொழில் பண்ணிகிட்டே இருக்கான், இப்போ இடையில அவன் ஃபர்னிச்சர் கடையில் 2-3 பொருள் டேமேஜ் ஆகிட்டு, அதனால் நம்மளுக்கு லாபமே போயிட்டு வச்சுன்னு பேசிகிட்டு இருக்கான். 2 ஏசி வீணாக போயிருக்கு, இப்படிலாம் இருக்குது. ஆனால் அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் முதலீடே இல்லாமல் அந்த கடைக்காரன் கொடுத்துருக்கான், இவங்க அதை நடத்துகிறாங்க. நிறைய சம்பாதிக்க பார்த்தா ரொம்ப நம்மளுக்கே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி எப்படியாவது கரைச்சியை பண்ணி கடைக்கு போடாமல் ஆகிடணும். கடைக்கு போகல அப்படின்னா ரெகுலராக கடை திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரமே இல்லாமல் ஆயிரும், இவங்களும் கடையை மூடிடுவாங்க. எப்படினாலும் அந்த ஓனர் கடையை கொடுத்துருக்கான், நல்ல பேர் இல்லைன்னா திருப்பி வாங்கிடுவாங்கள அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே காலைல முத்து மீனா ரொம்ப பரபரப்பாக பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த கடைக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிங் தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிங் ஒரு வேலையும் இல்லை அப்படிங்க தானே வாக்கிங் போயிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு வேலை இருக்குல்ல. முத்து மீனாவும் மண்பான சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோட்டல் வச்சுருக்காங்க. அதில் போய் நான் இப்போ கேஷியராக வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஏங்க உங்களுக்கு அவங்க சம்பளமாக தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என் பையன் கடையில் வேலை பார்க்குறதுக்கு நான் சம்பளம் கேட்பேனா, அவங்க நல்லா வந்தால் எனக்கு அது போதாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனும் உங்களை வேலைக்கு வச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரனை அவங்க நடத்த போகிறாங்க, உங்களுக்கே உடம்புக்கு முடியல, உங்களுக்கு தான் பென்ஷன் வருதா, நீங்கள் வேலை பார்த்தா இது நடக்க போதா அப்படிங்கிறாங்க. விஜயா, நான் தான் சொல்கிறேனே, வீட்டில் சும்மையே இருக்கேன், நான் போய் முத்து மீனா நடத்தக்கூடிய அந்த உணவகத்தில் போய் கேஷியராக இருக்குல்ல, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முத்து சப்ளை பண்ணது வைக்கிறது இந்த மாதிரி வேலை பார்த்துப்பான், சமைக்கிற வேலையை மீனாக பார்த்துப்பாங்க. இன்னும் 2 பசங்களை வேலைக்கு போட்டிருக்கான், அவங்களும் சீரும் சிறப்பாக பண்ண போகிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க, ரைட்டு, நீங்கள் கல்லால் இருக்கீங்க, முத்து அந்த ஹோட்டல் நடத்துகிறான், சமைக்கிறதுக்கு வேறு ஆளை போட்டு இவ்வளோ வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பொம்பளையெல்லாம் போய் தொழில் பண்ணிட்டு நல்லா ஏங்க இருக்கும், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அது சரி வராதுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா வீடு வீடாக பூ வித்துட்டு இருந்தாலும் அப்பனையும் சொல்லலை, இந்த மாதிரி ரோகிணி வேலைக்கு போகிறாள் அப்போ சொல்லலை, சுருதி வேலைக்கு போகிறாங்க அப்போ சொல்லலை, இப்போ மீனா மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்போ மீனா இங்கே 2 தெருவில் பூ கொடுத்துட்டு வந்துடுவா, சமையல் வேலையும் பார்த்துப்பா, இப்போ இப்போ போனான்னா சமையல் வேலை யாருங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு திங்கணும் அதானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா பாருங்கள், முன்னாடி சும்மா இருந்தால் சமைச்சு கொட்டினா எல்லோரும் சாப்பிட்டீங்க, இப்போ மீனா ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறனால சமைச்சு சாப்பிட உங்களால் முடிஞ்சில்ல, அதேமாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சமைச்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறது தான் சரி, மீனா தானே ரொம்ப நாளாக சமைச்சிட்டு இருந்தாங்க, அவன் சமைக்கட்டுமே, அவங்க தான் சமைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன், நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சமையல்காரி கிடையாது, ஏன்னா அது போக இது ஹோட்டலும் கிடையாது, நீங்கள் சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து கேட்குறது வேலையும் கிடையாது. அப்படி உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா எங்கள் மெஸ்ஸுக்கு வாங்க, நாங்கள் சாப்பாடு தரோம், அதுவும் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனா உங்களுக்கு ரொம்ப நக்கலாயிருச்சு அப்படிங்கிறாங்க. யாருக்கு, எனக்கா உங்களுக்கா, உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு ஏமாற்றிட்டு இருந்தீங்க, இப்போ தான் தெரியுது உங்களுக்கு சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு. நான் இல்லைன்னா கூட இந்த வீட்டில் நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணால் அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. இப்போ நான் இல்லை, என்னை தேடி மீனா நீங்கள் வீட்டில் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வார்த்தை வேறு. நான் சமைச்சு வச்சுட்டு என் கடைக்கு போவேன். இன்னுமே நான் முடிவு எடுத்துட்டேன், என் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாரு, எங்கள் மாமாவும் சொல்லிட்டாங்க, ஹோட்டல் ஆரம்பிச்சப்பறம் நான் அதை முழு முயற்சியாக பார்க்கணும், சரியா, முதலீடு அதிகம், அந்த முதலீடை எடுக்க பார்க்கணும். அது போக எப்படியாவது இந்த கடைக்கு நல்ல பேர் ஏற்படுத்தணும். நாங்கள் புதுசாக தான் மண்பானை சாப்பாடு அறிமுகப்படுத்தியிருக்கோம், அந்த மண்பானை சாப்பாடு நல்ல பேரும் புகழாக கொண்டு வரது அளவுக்கு நான் பண்ணணும். அப்போ நான் காலையிலே போய் அதுக்குள்ளே முயற்சிகளை பண்ணணும். நான் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தால் சரி வராது, இந்த சமையல் வேலை வேணால் ரோகிணி நீங்கள் பாருங்கள், அதுக்கு வேணால் நாங்கள் என்ன சம்பளம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீங்கள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே மாதம் அத்தைக்கு 5000 கொடுக்கீங்களா, நான் வேணால் தந்துடுறேன், 5000 ரூபாய்க்கு 10000 ரூபா தந்துடுறேன், சமையல் வேலையை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவனே முத்து கைத்தட்டுறார், சபாஸ் மீனா சபாஸ், சூப்பரான ஆப்பு, அம்மாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கரமான ஆப்பு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நேரம் பார்த்தனா சமயம் பார்த்தனங்க சொல்ல முடியும், இப்போ எனக்கு தொழில் வந்துருச்சு, முன்னாடி நீங்கள் வேணால் சொல்லலாம் பூ வியாபாரம் பார்த்த, இந்த பைக்கில் அங்கங்கே சுற்றிட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்லி, இப்போ சொல்ல முடியாத அத்தை, இப்போ நான் ஒரு பொறுப்பாக ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கேன், 40 வருஷமாக அங்கே பண்ண கடை, அவங்க பாரம்பரிய முறையில் சமையல் பண்ணி
சாப்பாடு கொடுத்த கடையில் நாங்கள் வந்து மண்பானை சமையல்னு சொல்லி பேரை மாற்றி அதே மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கையாகவும் நியாயமாகவும் நடத்துறதுக்கு எங்கள் மாமா எங்களோட இருக்காங்க, தக்க ஆலோசனையும் சொல்லுவாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் மாமா இல்லை, எனக்கும் மாமா தான் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நான் இல்லைன்னு சொல்லலை, எங்கள் மாமா எங்களோட விருப்பப்பட்டு வராங்க, நாங்கள் வந்து வந்தே ஆகணும்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து அங்கே மனநிறைவாக இருக்குது, 4 புதுமுகங்களை பார்க்குறோம், நிறைய பேர் மனசார வாழ்த்துறாங்க, அந்த சாப்பாடு நல்லாயிருக்கு, நீங்கள் செஞ்சு சமைச்சு கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இது மாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதான் வராங்க. முதல் நாள் திறப்பு விழாவுக்கு பார்த்தீங்களா அப்படின்னு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கூட்டம் கிடையாது, நாங்கள் யாரையுமே கூப்பிடல. அந்த கடைக்கு ரெகுலரான கஸ்டமர், அவங்க ரெகுலராக அந்த ஏரியாவில் நிறைய கடை இருக்குது, அந்த கடையில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வராமல் இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெகுலராக சாப்பாடு கொடுக்கணும், எங்களுக்கு நேரம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் கிளம்பக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் சமைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா என்ன உன் புருஷன் சொல்லித்தரானா இல்லை அத்தை சொல்லித்தராங்களா அப்படிங்கிறாங்க. டேய், நாங்கள் எல்லோரும் தான் சொல்கிறோம், அவள் போகக்கூடாது, அவள் இப்படி போனான்னா உன்னையே மதிக்க மாட்டாடா அப்படிங்கிறாங்க. அவள் மதிக்கலை, அது என்ன சார்ந்தது, நீங்கள் எப்படி இது பண்ணலாம், சுற்றி சொல்லி பார்த்தீங்க மீனாவை வேலைக்கு போகாத அப்படின்னீங்க, போனால் இந்த இப்போ வந்து ஹோட்டலுக்கு போகாத, நீ வந்து பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டு சமைச்சு கொடுத்துட்ரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா, அவங்க தரிசனத்துக்கு ரொம்ப நன்றி, பூக்கு வியாபாரம் ஒன்று தடப்புற போகிறது கிடையாது. ஹோட்டலுக்கு முன்னாடியே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் வந்து பூ வியாபாரம் வச்சுருக்கோம், அது போக கல்யாண ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணையும் வேலைக்கு போட்டிருக்கோம். சரியா, எல்லா வேலையும் தெளிவாக நடக்கும். டிரைவர் தொழிலும் அதுக்காக விட்டுருவோன்னு கிடையாது, கார் ஆஃபரையும் ஓட்ட தான் செய்வேன். ஏன்னா 3 தொழிலையும் பண்ணி நாங்கள் ஜெயிச்சு இந்த வீட்டில் யாரும் நிரூபித்து காட்டுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மன சொல்கிறாரு, ஏம்மா இவன் என்னத்தை பண்ணாலும் சரி தான், என்ன மாதிரி பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் வைக்க முடியுமா, அந்த ஃபேன் கதவை தான் இருக்க முடியுமா, நாயா ஓடணும் ஆடணும் அப்படிங்கிறாங்க. டேய், நானும் அது சொந்த தொழில் பண்ணி ஹோட்டலில் இது பண்ணுறேன்டா, வேலை பார்க்குறேன்டா, நீ வந்து 12,000 சம்பளத்துக்கு சப்ளையராக இருந்த மறந்துடாத அப்படிங்கிறா. எங்கடா சப்ளையராக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, நீ இப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியும், நீ வேலை பார்த்த ஹோட்டலில் நீ வேலை பார்க்கும் போதே உனக்கே தெரியாமல் எடுத்த ஃபோட்டோ இதை பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு, ஏன் மனோஜ் இப்படி என்ன அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிறமா. இப்போ இல்லைம்மா, முன்னாடி ரோனி நான் கூட உன்ட்ட சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த மாதிரி வேலைக்கு போய் என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க இப்படிங்கிறாங்க. அம்மா, இப்படிலாம் பார்த்துட்டு இன்றைக்கி பயங்கர சீன் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. அவங்க ரவி முத்து அந்த ஃபோட்டோ கூட நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சுதியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் என்ன சமயக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னால் நீ சமயக்காரனோட மோசமாக நின்றுக்கேடா அப்படிங்கிறாங்க. டேய், அன்னைக்கு வேணால் அப்படி இருந்திருக்கலாம், இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையோட ஓனரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் காலம்தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. டேய், நீனே வந்து படிக்காத நீயே ஒரு கை நாட்டு, நீ வந்து ஒரு பாரம்பரிய மண்பானை சமையல்னு சொல்லி ஒரு கடையை நடத்தும் போது என்னால் அந்த பெரிய ஃபர்னிச்சர் கடையை நடத்தி நான் பெரிய ஆளாக முடியாதா அப்படிங்கிறாங்க. எல்லாராலையும் எல்லாம் முடியும், ஆனால் என்ன செய்யணும்னா முழு முயற்சியாக இறங்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த 2மே ஒன்றை கிடையாது. உடல் உழைப்பை காட்ட மாட்டேன், சரியா? அப்படிங்கும்போது வாழ்க்கையில் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? சரி, ஒன்றும் இல்லை, எனக்கு முன்னாடி நீ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க, சரியா? 2 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு நாளைக்கு முன்னாடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ எனக்கு முந்தி நீ வச்சுட்ட. நீனா நான் அந்த வீட்டில் ஜெயிச்சு யார் இந்த வீட்டில் பெரிய ஆளாகனு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இது சரியான போட்டி தான், ஆரோக்கியமான போட்டி தான், ஏன்னா யார் ஜெயிக்காங்கன்னு பார்ப்போம், இதில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ், நம்ம ரவி நம்மளும் ஒரு கடை வச்சுருக்கலாம், 3 பேரில் யார் ஜெயிக்கணும்னு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இப்போ இது போட்டி இல்லை, அவன் பெரிய ஆளாகி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, யார் பெரிய ஆளானாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் என்ன தொழிலில் ஜெயிக்கணுங்கிற தன்னம்பிக்கைக்கு தம்பாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து, நம்ம கிளம்புவோம் ஹோட்டலுக்கு அப்படின்ட்டு 3 பேரும் போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. உடனே ஸ்ருதி ரவியும் அவங்க போயிடுறாங்க. உடனே ரோகிணி ஏற்றி விட்றாங்க. பார்த்தீங்களா, ஒரு நாள் 2 நாள் இவங்க தொழில் பண்ணதுக்கு ஓவராக பண்ணுறாங்க, மனோஜ் தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓவராக படமாக போடுறாங்க அப்படிங்க. ஆமாம்மா, ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா, ஒன்று நீங்கள் சமைங்க, இல்லைன்னா சமைக்கிறதுக்குள்ள காசு தந்துடுறாங்கிறா, என்ன திமுறிவுளுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, இனிமேல் வந்து இப்படி தான் சரியாக வரும், தினம் ஒவ்வொரு ஆள் சமைக்க சொல்கிறாங்களா, அது மாதிரி நான் ஒரு நாள் சமைக்கிறேன், நீங்கள் ஒரு நாள் சமைங்க, ஸ்ருதி ஒரு நாள் சமைக்கட்டும், மீனா ஒரு நாள் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஸ்ருதிலாம் சமைக்க மாட்டாங்க, அவங்க அம்மா அடிக்கடி வராங்க, ஸ்ருதி சமைச்சிங்க சாப்பிடுது பாருங்கன்னா வீட்டோட கூட்டி போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, நானும் அவளோட பெரிய பணக்காரி தான், நான் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க அப்பா அங்கே வரலை போகல, நீ மனசார செய்த, அது ஸ்ருதி பிள்ளைக்கு செய்ய தெரியாதா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா ரவிக்கு நல்லா சமைப்பார்ல, ரவியை சமைக்க சொல்லுங்கள், நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவன் ரெஸ்டாரண்ட்டில் போயும் சமைக்கணும், இங்கேயும் சமைச்சா எப்படிமா சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அத்தை, ஒன்று செய்யுங்க, என்ன எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே சமைங்க, நாங்களும் காசு தந்துடுறோம், ஸ்ருதிட்டையும் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, நீனே எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனாவே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தனியாக பார்லர் வச்சுருக்கேன், மனோஜ் தனியாக வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, நாங்கள் வந்துட்டு இங்கே சமைச்சிட்டு கிடந்தோம், எங்கள் வேலையை யார் பார்க்குறது, இல்லைனா வேலைக்கு ஆள் வைங்க, நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த நேரம் பார்த்து இந்த பூக்காரி வந்து நம்மளுக்கு இப்படி வசமாக போச்சு விட்டாள், நம்மளை வேலைக்காரியாக்கி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடனே போய்ட்டாங்க, நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு முடித்தோடனே பயங்கர அசதி ஆயிடுது. உடனே அப்போ பார்வதி வராங்க. என்ன விஜயா, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன காலம் எல்லாம் மாறி போச்சா அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த பூக்காரி பார்த்த பார்வை, அவள் இன்னி சமைக்க வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அவள் பூக்காரி இல்லை, பெரிய ஹோட்டலோட அதிபர், அவள் தான் ஓனரு, அவள் பேரில் தான் கடையே இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பார்வதி, அந்த முத்து வந்து எல்லாமே என் பேரில் தான் வைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருப்பான், எல்லாம் நடிப்பு தானே, இப்போ அவன் பொண்டாட்டி பேரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா, அவனுக்கும் ஒரு ராசியான ஆள் யாருன்னு அவளுக்கு தெரியுங்களா விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, நீ அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உண்மையே சொல்லுதேன், அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு கிடந்தா. ஏன்னா அவளை நீ ரொம்ப படாப்படுத்திக்கிட்டு அமுத்திக்கிட்டு கிடந்தா. இப்போ அந்த அழுத்தம் என்னாச்சு, அது வீரியமாகி இப்போ வந்து பெரிய அளவில் சாதிக்க வெளியே கிளம்பிட்டு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. உன் கைக்கில் இருக்கிறத கைக்கிலேயே வச்சுக்கணும். நீ ஓவராக பண்ணால் இப்படி தான் தெரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. என்ன, நான் என் மருமகளையும் என் மகனையும் வந்து என் கையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மருமகளை பாடாப்படுத்தினேன். கிளம்பி போய் தண்ணி கொடுத்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா இருக்கவா, நான் இன்றைக்கி ஒத்தியில் அனாதை மாதிரி கிடக்கேன். அதை மாதிரி இந்த அனாதை வாழ்க்கையை நீ விரும்பக்கூடாது, சரியா? எல்லாரையும் அணைச்சி பேசி ஒழுங்காக இருந்தோன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். நீ அவங்க கூடினவங்க இவங்க குறைஞ்சவங்கன்னு நீனே ஆரம்பிச்ச அப்படின்னா கடைசி இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் இருப்ப. நீ இப்போ இது என் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, யாருமே இல்லாமல் என் வீடுன்னு சொல்லிப்பார், நம்ம லூஸு தான் நம்ம, அதை மாதிரி ஆயிரும், அதை பார்த்து புரிஞ்சுப்போம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடு, அதை பிறகு பேசிக்கிடுவோம், இல்லை உப்பு இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் இவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆகிட்டுல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சமைச்சு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பூக்காரி வந்தது நான் சமைச்சதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதியா, என்றைக்கு மீனா வந்தாலும் அன்னையிலேருந்து அவள் சமையல் பண்ணுறா. என்ன, இப்போ அவள் 2 நாளாக சமைக்கலைன்னு சொன்னோன்னே நீ சமைக்கும் போது உனக்கு சமையலை பற்றியே தெரியலை. அந்த பிள்ளை அவ்வளவு மனசு போனாமல் அவ்வளோ பேருக்கும் சமைச்சும் கொடுத்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அவள் வேலையும் பார்த்துட்டு இருந்தா. அப்பவும் இந்த பூக்காரி என் மருமக கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தினேன். நான் உன் பேரில் பூக்கடை வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினேன். இப்போ அந்த கடையும் நீ தான் எடுக்க வச்ச, எனக்கு தெரியும். நான் எடுத்துன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் விஜயா. அந்த நிர்வாகத்தில் என் சொந்தக்காரங்க வேலை பார்க்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது ரோகிணி, நீனும் தான் 2 பேரும் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் எடுத்தாச்சுன்னு அவளே சொல்லிட்டா. என்கிட்ட நடிக்காத, முத்துட்டு வேணால் நடிச்சுக்க அப்படிங்கிறாங்க. பார்வதி, தயவுசெய்து முத்துட்டியும் மீனாட்டியும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன், இப்படி அவங்கள நீ என்ன பண்ணால் கூட அவங்க வந்து உனக்கு நன்றியாக தான் இருக்காங்க. அதுபோக அந்த பூக்கடை உன் பேரில் வச்சவங்க ஹோட்டல் ஏன் வைக்கலைன்னா ராசி இல்லை அப்படின்னு வைக்காமல் வந்திருப்பாங்க. அண்ணன் வேறு சொல்லியிருப்பார், மீனா பேர்லேயே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பார், அதனால் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் இப்போ இங்கே இல்லை, இப்போ ஐயா கிட்ட தான் வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் தான் கேசியராக இருக்காராம். எவ்வளோ சொல்லி பார்த்தா அவங்ககிட்ட போய் நீங்கள் இருக்கணுமா, மனோஜ் வந்து பெரிய ஷோரூம் வச்சுருக்கான், அதில் போய் நீங்கள் கல்லால் இருந்தால் இருங்க, உங்களுக்கு அது கௌரவமாக இருக்கும். இங்கே கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இப்படி ஐயா ஹோட்டலில் நடத்துகிறாவோ அங்கே போய் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் அப்படி சொல்கிற, அங்கே ஹோட்டல், அந்த ஹோட்டல் எவ்வளோ பெரிய ஹோட்டல் தெரியுமா, அதுபோக ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்த இடத்துலையே நடத்தாங்க, அதே ருசியோடு சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லி பேரும் புகழும் ஆகுது. போகிறவங்க மீனா புகழை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாண வீட்டு போல் அவங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க போல், செமையாக இருந்தோன்னா மீனாக்கிட்டே இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே இப்போ தானே போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் போயிருக்காங்க, காலையிலே சமையல் சாப்பிட்ருப்பாங்க போல், மீனாக்கிட்ட பார்த்துட்டு சமையல் செமையாக இருக்கணுன்னே அதிலே இந்த கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணிடணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கல்யாணமும் லேசுப்பட்ட கல்யாணம் இல்லை, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வருவாங்க. 2000 பேருக்கு மேலே அந்த கடையிலேருந்து சமைச்சு போனால் ஒரு நாளைக்கு அமௌண்ட் என்ன கிடைக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்வதி, அப்போ நிறைய துட்டு கிடைக்குமோ அப்படிங்கிறாங்க. சும்மா லேசாக ஒரு கல்யாணத்துக்கு 2000 பேருக்கு சமைச்சு கொடுக்கான்னா சாதாரண விஷயம் கிடையாது. 2000 பேருக்கு அவங்க ஹோட்டலில் சமைச்சு ஒரு வண்டியில் அனுப்பி விடுதாங்க, எல்லா வசதியுமே அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவன் டிரைவர் தானே பார்வதி, அதனால் அவன் பண்ணியிருப்பான். இந்த தொழில் மாதிரி பண்ணி நிறைய தொழில் பண்ணாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்களே அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் விஜயா, பாரு, போகிற போக பார்த்தா பாரு, இந்த ஏரியாவில் முத்து தான் பெரிய பணக்காரனாக இருப்பான். முத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு ஓட்டுறதுக்கு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஓட்டுறதுக்கு கார் இருக்குது, என்ன சமைச்சு கொடுக்கறதுக்கு மீனாவுக்கு சமையல் தெரியும், பூ பழம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு மீனாவே வச்சுருக்கா. இன்னும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கல்யாணம் தேவை அனைத்து இதுவும் வச்சுருவாங்க. பாரு, இப்போ வேறு இப்போ பெஞ்சி சேரு தான் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்குது, அதையும் ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டமும் வாங்கி வச்சுட்டாங்க, அதுவும் வாடகை விட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, ஸ்மால் அம்பானி ஆனாலும் ஆயிடுவாங்க பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன பார்வதி, நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிற. உண்மையை சொல்கிறேன், அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பெற்ற தாயா நீ வந்து சந்தோஷப்படலாம், இப்போ நீ 3ஆவது மனுஷன் மாதிரி நினைக்கும் போது கடுப்பாக வர அப்படிங்கிறாங்க. நீ சொல்ல சொல்ல கடுப்பாக இருக்குது, அவனை ஏன் பெத்தன்ட்டு இருக்குது, அவங்களாம் தொழிலில் சாதிக்கவே கூடாது, இது ஏதாவது பண்ணி இதை கெடுக்கலாமா பார்வதி அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் எப்படி கெடுக்கலாம், எப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தலாம் தான் நினச்சிட்டு இருப்பியோ, ஆனால் அடுத்தவங்க சந்தோஷமாக தான் உனக்கு பிடிக்காதோ அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த
பூக்காரி நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி என்கிட்ட பேசணுன்ட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்கிட்ட ஜாலியாக பேசலாம், உன்னை கொஞ்சம் நேரத்தை போய்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீ கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கே, சரி வராது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு சத்யா சிட்டிகிட்ட. எங்கள் மாமாவை என்னமோ நினச்சேன், அவர்கிட்ட ஏட்டி கூட்டி பேசினாலும் கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கும் அவர் மேலே. ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்க்கும்போது எங்கள் அக்கா பேர்லேயே ஒரு இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சத்யா எனக்கே பெருமையாக தான் இருக்கு, நம்ம மாமாவை நினச்சா. அக்கா நல்லா இருந்தால் சரிதான் அப்படிங்கிறாங்க. உண்மை தான் சிட்டி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மனசுக்குள்ளே சிட்டிக்கு வயிறு எரியுது. இந்த மாதிரி இந்த முத்தை வந்து நம்ம வந்து அமுத்து ஒரு இந்த ஏரியா விட்டே அனுப்பலாம், இல்லைன்னா அவனை பாடாப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு நினச்சா எல்லாமே அவனுக்கு சாதாரணமாக நடக்குது. இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அந்த மீனா ஒரு நாள் 2 நாள் வராமல் இருந்தால் அவன் உள்ளே போயிருப்பான். அடுத்தப்பல நம்மள மாதிரி சாமின் போட்டால் தான் வெளியேற முடியும், இந்த மாதிரி ஆகிருக்கும். அதுவும் வந்து தொலைச்சிட்டா. 2வது வந்து அந்த காரை ஏதாவது வேலை பண்ணலான்னு சொல்லி ரோகிணியை இது பண்ணி பண்ணாலும் அதுவும் சொதப்பிருச்சு. இப்போ என்னன்னா அவங்க தனியாக வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏரியாவில் அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். போகிற பக்கம் பார்த்தா அவன் வட்டி கூட ஆரம்பிச்சிட்டான் போலையே, நம்மளே அவன்கிட்ட வட்டிக்கு வேண்டியது மாதிரி ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் முடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சிட்டி சாப்பாடுங்கிறது ஆர்டர் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நாளை கழிச்சு உனக்கு பிறந்தநாளில் அந்த பிறந்தநாளுக்கு எங்கள் அக்கா கடையிலேருந்தே ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சத்யா ஆர்டர் பண்ணிடுவோம், 2 ரூபா காசு அக்கால் கிடச்சா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஃபோன் அடிக்கிறாங்க மீனாவுக்கு. ஏக்கா ஒரு 30 சாப்பாடு ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறாங்க. எதுக்குடா 30 சாப்பாடு அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு பிறந்தநாளுக்கா நாளைக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நீ திருந்தவே மாட்டியா, அவனை விட்டு போகணுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேற, அவன்கிட்ட தான் வேலை பார்ப்பேன்னு சொல்கிற. இப்போ சிட்டிக்கு பிறந்தநாளுக்கு 30 சாப்பாடு நீ ஆர்டர் பண்ணுறேனே அப்படிங்கிறாங்க. ஏக்கா அது ஹோட்டல் தானே, யார் ஆர்டர் பண்ணாலும் கொடுக்க தானே செய்வீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் சாப்பாடெலாம் தர முடியாது, வைக்க முடியாதுன்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராது, என்ன மீனா இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹோட்டல் வச்சதே சாப்பாடு கொடுக்க தானே அப்படிங்கிறாங்க. யார் பேசுகிறான்னு தெரிஞ்சால் நீங்களே கோவப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. என் தம்பி தான் பேசுகிறான், சிட்டிக்கு நாளைக்கு கழிச்சு பிறந்தநாளாம், அதனால் ஆர்டர் கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு யாராக இருந்தாலும் மீனா காசு தர சொல்லு, அந்த இடத்துக்கு பொருள் அனுப்பணும்னா ஒரு ரேட்டுக்கு வந்து வாங்கினா ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லுவேன். என்ன புருஷன் பணம்னா போதுமா புருஷனுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நான் இன்னும் மச்சினனாக பார்க்குறேன், நீ மச்சினனாக பார்க்காத இடத்துல நீ வந்து அந்த சிட்டிக்கு ஆதரவாளராக பார்க்கும்போது நானும் அப்படி தான் பேச முடியும், சரியா? அதுக்குள்ளே பணம் எவ்வளோன்னு சொல்லி உனக்கு செல்லில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன், யார் வேங்க ஆள் வாரீங்களா இல்லைன்னா கொடுத்து விடணுமா அப்படிங்கிறாங்க. வேங்க ஆள் வருவோம் அப்படிங்கிறாங்க. சரி யார் வருவா, நீ வரையா வேறு ஆள் வருவாங்களா அப்படிங்க. நான் வர முடியாது, வேறு ஆள் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அனுப்பு, இவ்வளோ அமௌண்ட் வந்து நீ பே பண்ண பிறகு தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோன் வச்சுட்டாரு. மீனா நீ கவலைப்படாத, அவன்கிட்ட நம்ம எவ்வளோ சொல்லிட்டோம், கேட்குற மாதிரி இல்லை, அதுக்கு மேலே அவன் பட்டாதான் திருந்துவான், சரியா? நம்ம யார் வந்தானே நம்ம அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிட்டியோட ஒரு ஆள் அனுப்புகிறாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு. அந்த நாள் வந்துடுது, வாங்குறாங்க. அவங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்து சிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்கண்ணே, ஹோட்டல் பயங்கரமான பெருசாக இருக்குண்ணே, அது போக பாரம்பரிய ஹோட்டல் இவங்க ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்தவங்க கொடுத்துருப்பாங்க போல், பொருள்லாம் ரொம்ப பழமையான பொருளாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, இது ஹோட்டல் மாதிரி தெரில, பெரிய ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனா கடையில் வந்து செம்ம கூட்டண்ணே, போகிற பக்கம் பார்த்தா அவங்க பெரிய ஆளாயிருவாங்க இந்த ஏரியாவிலே அப்படிங்கிறாங்க. எதுக்குள்ளே ஒரு பூக்கடையும் வச்சுருக்காங்கண்ணே, பூக்கடைங்கிறதுக்கு காரையும் விட்டுருக்காங்க, காரும் வாடகை கொடுப்பாங்களாம், பூவும் கொடுப்பாங்களாம், அது போக பழமாக உரமாக வாங்கி வச்சுருக்காங்கண்ணே, ஹோட்டலும் கிடக்கு, எல்லா உரமும் கிடக்குண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாண்ணே உண்மையாக தானே, உங்களுக்கு வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பாருங்கண்ணே, ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கண்ணே அனுப்புகிறாங்க. இதை பார்த்தா சிட்டிக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. உடனே சத்யா வந்துட்டாரு. என்ன சாப்பாடு வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. வேங்க ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ஒன்றா கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் சிட்டிக்கு இது சூப்பராக இருக்குதுன்னு தோணுது. ஆனால் இவ்வளோ சூப்பராக சமைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாயிருவானே, இதை எப்படியும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ பார்ட்டிலாம் முடிஞ்சோடனே சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இந்த முத்து வந்து இப்படி ஹோட்டல் நடத்தவே கூடாது, இதை கெடுத்தி அவனை இந்த நற்பேரை கெட்ட பேர் ஆக்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமானே, ஹோட்டலில் போய் பிரச்சனை பண்ணால் முடிஞ்சு போச்சு, ஒருத்தனை ஹோட்டலுக்கு வர மாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள்தனமாக அப்படி பண்ணாத, அவன் பழைய மாதிரி இல்லை, ஏன்னா என்னையே வந்து அவன் உள்ளே அனுப்புனது ஆதாரத்தோடு உள்ளே அனுப்பிட்டான் அவன் கொண்டாட்டி. இப்போ அங்கே சிசிடிவி எல்லாமே வச்சுருப்பான், அங்கே போய் பிரச்சனை பண்ணால் முத்துவே வந்து டேரெக்டாக வழுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த கடையை மூட வைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கண்ணே, அவரை வச்சு செக் பண்ண வைப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் அவங்க ரொம்ப சுத்தமாக செய்வாங்க, அந்த முத்து மீனாவும் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி செய்வாங்கடா, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. அண்ணே அது முடியாதுன்னா வேறு ஒன்று பண்ணிடலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு பள்ளியை பிடிச்சி சாப்பாட்டில் போட்டாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அது பிடிச்சி எதுவும் பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம பண்ணிடலாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நீ எப்படிடா கிச்சனுக்கு போ அப்படிங்க. அதுக்கேக்கு நான் அங்கே போகணும்,
நம்ம சாப்பாடு வாங்குவோம், அந்த சாப்பாடில் வந்து இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் இருந்துச்சு வச்சுன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரிண்ணே, சரிப்பா அதை பண்ணிடுவோம். இப்போ சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்றைக்கி ஆர்டர் பண்ணல இன்றைக்கே பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை, சத்யா இருந்தால் நம்ம அப்போ பேசியிருக்க முடியாது, இப்படி பிளான் பண்ணியிருக்க முடியாது, நம்ம கரெக்டாக ஒரு நாள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாளும் ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னும் முத்து முழிக்கிறார், நேற்றானே அவனுக்கு பிறந்தநாள் வாங்கிட்டு போனால் இன்றைக்கி சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காங்க. அதே மாதிரி பள்ளியை பிடிச்சி ஒரு சாப்பாடு வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு டிவிக்காரங்களாம் வர சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலில் யாருமே சாப்பிடாதீங்க, இந்த ஹோட்டலில் வந்து பள்ளி விழுந்து கிடக்கு. கேட்க போனால் அந்த ஓனர் அம்மாவும் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு நான் சொல்ல முடியுமா சொல்லிடுறாங்க. டிவிலையும் பேப்பர்லையும் கிளின்னு கிளிக்காங்க. இதை வந்து டிவியில் வருது. இதை பார்த்த உடனே ஸ்ருதி வந்து பார்த்துட்டு ரவிக்கு அனுப்புகிறாங்க. ரவி பார்த்துட்டு அண்ணாமலைக்கு அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முத்து என்னடா பண்ணிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்டு எப்பா இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையப்பா, நம்ம கொடுக்கும் ரொம்ப சுத்தமாக தானப்பா கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கும் ஆமாம் நம்மளும் இங்கே தான் இருக்கோம், ரொம்ப சுத்தமாக தான் நம்ம கிச்சனை பார்த்துக்குறோம், பள்ளி போவாங்க வாய்ப்பே இல்லையே, அது எப்படி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க, இப்படி ஹோட்டல்லாம் நடக்கக்கூடாது, பாரம்பரிய ஹோட்டல்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட்டோம்னா இவங்க வந்து அதில் இப்படிலாம் போட்டு கொடுப்பாங்களா, ஏன் மக்களோட உயிரை தான் விளாடணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் வேறு யாரும் கிடையாது, குடிச்சிட்டு கார் ஓட்டினான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சுல, அவர் தான் அந்த ஹோட்டல் நடத்துகிறாரு, சர்ச்சைக்கு பேர் போனவர் தான், அவங்க வீட்டம்மா பேரில் தான் அந்த கடை வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு வருது. இதை பார்த்த ரோஹிணி பயங்கர சந்தோஷம், நேராக வீட்டுக்கு லீவை போட்டே வராங்க. ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சமைக்க முடியாமல் சமைச்சிக்கிட்டு இங்கே ரொம்ப உடல் வலியில் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. இந்த மீனாவுக்கு இந்த முத்துக்கு வேணும், ஓவராக தொழில் பண்ணுதுன்னு படம் போட்டாங்க, இப்படி ஹைட்டா ரைட் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை உணவுத்துறை அதிகாரிகள் வந்து சீல் வைக்க வராங்க. அப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கல, வீடியோ எப்படி வைரலாக இருக்குது அப்படிங்க. சார் தேவையில்லாத ஒன்றும் எடுத்து போடுவாங்க, நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது கரெக்டாக தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி எதனாலும் கோர்ட்டில் பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் இதுக்கெலாம் கோட்டா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஹோட்டலில் மூடிடுறாங்க. வீட்டுக்கு 2 பேருமே சோகமாக வராங்க. விஜயா சிரிக்கிறாங்க. ஆர்வ கோளாறில் ஹோட்டல் நடத்தினா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த சிட்டிக்கு எங்களை பிடிக்காது, அவன் வேணுன்னே பண்ணிட்டான் வச்சுட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சத்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மீனா. பாரு, அந்த சிட்டிக்கு நீ பெருசாக அவங்க கூட இருக்க, எங்களை கிடக்குன்னு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா சாப்பாட்டில் பள்ளி இருந்தால் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க, அவன் வந்து சிட்டி நல்ல நான் இருந்தாலும் கொடுக்க தான் செய்வேன், நீங்கள் சாப்பாடு கவனமாக சமாளிச்சிருக்கணும், அவன் புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து சமையல் கட்டில் நின்றுப்பார், என்னத்தையாவது அவர் சமைச்சிருப்பார், அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறாங்க. டேய், என் வீட்டுக்காரு சமையல் கட்டு பக்கமே வரமாட்டார், என் வீட்டுக்காரும் பழைய மாதிரி குடிக்கிறதில்ல வைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீ தான் சொல்லணும், அவர்லாம் வந்து நேற்றே பார்த்தேன் ஒரு மாதம் நின்றார் ஒரு இடத்துல அப்படிங்கிறாங்க. டேய், என் புருஷன் நேற்று வந்து விரதம் இருந்தாருடா, அது போக வந்து ஹோட்டலுக்காக அங்கேயும் அலைஞ்சிட்டு நடந்தார், அவ்வளோ அசதியில் அப்படி பண்ணியிருப்பார், ஆனால் நீ இப்படிலாம் பேசாத என் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிக்கா, நான் சொன்னதை சொல்லிட்டேன், அது மூலமாக இருக்கும், கடையை இன்னும் வந்து திறக்க வாய்ப்பே இல்லை, பேசாமல் நீ பூ வியாபாரத்தை பார்த்து குடும்பத்தை பார்க்க பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு எப்படி கடையை திறக்கணும் எங்களுக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. சத்யா எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. கடையை நம்ம எப்படினாலும் திறந்தே ஆகும் மீனா, நம்மகிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த கடையில் சாப்பாடு அவங்க வாங்கிட்டு போனதுக்கு இருக்குது. 2வது வந்து நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, நம்ம கடையில் வந்து பிரச்சனை பண்ணதாக சொல்கிறாங்க, நம்ம கடைக்கு யாருமே வரலை, அந்த வீடியோ இருக்குது, இதை கொண்டு நம்ம ஒரு வக்கீலை போய் பார்ப்போம்னு சொல்லி நேராக வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீலை பார்த்தோம்னா கோர்ட்டில் ஒரு அவசர வழக்காக போடுறாங்க. அது நம்பர் ஆகுது. நம்பர் ஆகணுன்னா ஏற்பாட்டிக்கும் சிட்டிக்கும் போகுது, அவங்களும் வராங்க. இந்த மாதிரி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ காமிக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஹோட்டலில் போய் கேட்டோம் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீடியோ காமிக்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வரவே இல்லை, இது பொய்யா சொல்லியிருக்கீங்க, இது பொய் கேஸு, அதனால் உங்களுக்கு ஃபைன் போடுறோம், அந்த முத்து கடையை உடனே திறக்கிறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. 1 லட்ச ரூபா அபராதம் போடுறாங்க. சிட்டியை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கட்டணும், இல்லைன்னா நீங்கள் 6 மாதம் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரத்தில் கட்டிடுறாங்க. கட்டணுன்னா அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கி முத்துட்டு கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையை சாவியை கொண்டு அந்த அதிகாரிகள் வந்து கையில் கொடுக்காங்க. வீட்டுக்கு வராங்க முத்து. உடனே எங்கள் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, கடையை மூடிட்டாங்க, நம்ம என் வீட்டில் தான் கிடக்க போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வரும்போதே ஸ்வீட்டோட வராரு. அப்போ எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்க, சந்தோஷமான செய்திப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா கடைச்சாவி தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. கடைச்சாவி தந்தது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபா அவன்கிட்ட அபராதம் வாங்கி தந்துட்டாங்கப்பா, 2 நாள் நம்ம 3 நாள் கடையை அடைச்சதுக்கு 3 நாள் லாபம் இதில் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கார். முத்து, உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும், உன்னை குடிக்காரன்னு சொல்லி இந்த ஊரே சொல்லிச்சு இந்த வீடியோவில், அதை வந்து மீனா நிரூபிச்சா, இன்றைக்கி நீ புத்திசாலித்தனமாக நிரூபிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீங்கள் சொன்னீங்க முத்து, நீ ஏகப்பட்ட பேர் வலுத்துருக்க, உனக்கு ஏகப்பட்ட எதிரி இருப்பான், அவன் வந்து யாராவது என்ன செய்யக்கூடும்,
அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அதில் கேமரா வச்சுருவோம். எவனாவது வேண்டாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட என் மேலே தப்புன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சேன்பா. இன்றைக்கி நம்மளுக்கே அது பிரயோஜனமாக இருந்திருக்கு. அந்த சாப்பாடை வாங்கிட்டு போகும்போது வந்து ஹோட்டலில் வந்து ரிட்டன் வந்து கேட்ட மாதிரி அவங்க வந்து நான் திருப்பி கொடுக்காத மாதிரி நான் தவறாக பேசின மாதிரி நான் சொல்லியிருக்காங்க பெட்டிஷனில். ஆனால் அப்படி ஒரு நிலையே நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ காமிச்சேன்னா ஜட்ஜி வந்து அதுக்கு பார்ட்டிக்கு ரூ. 1,00,000 ஃபைன் போட்டாங்க. அது போக கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கடையை சீக்கிரம் திறக்க சொல்லி ஆர்டரும் போட்டாங்கப்பா. சாவியும் கையில் தந்துட்டாங்கப்பா. நாளைக்கு காலைல ஓப்பன் பார்க்கடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை பயங்கர சந்தோஷமாக வச்சுருக்காரு. விஜயா பார்த்தியா நம்ம ஹோட்டலே திறக்க முடியாது வைக்க முடியாதுன்னு நாளைக்கே திறக்கும், உனக்கு வந்து விருந்து உண்டு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாது. என்ன ரோகிணி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இன்னமும் ஒரு வருஷமாக ஆப் நம்ம வைப்பா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதை சொல்லிக்கிட்டே இருக்காத, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆப்பு வைமா. இந்த ஆப்பு முடிஞ்சதுக்குள்ளே நம்ம வச்சிடணும். அப்படின்னா தான் இந்த தொழிலே நமக்கு தேவையில்லைன்னு 2 பேரும் தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம கை நாட்டாக இருக்கும், நம்மளுக்குலாம் தொழில் தேவையா, பேசாமல் நம்ம கூலி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண்ணி விட்டுருணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் பொறுங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஐடியா கேட்டிருக்கேன், அந்த ஐடியா வச்சு நான் ஜம்முன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேங்க்லேருந்து 2 ஸ்டாஃப் வந்து வீட்டு வாசலில் நிற்காங்க. இதை ரோகிணி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே யார் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. உள்ளே வாங்க ரோகிணி தெரிஞ்சவங்க வாசல் நிற்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்காடுறாங்க. நம்ம எதனாலும் பிறகு பேசிவிடுவோமே அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பிறகு பேச போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்களாம் கிடையாது, எங்கள் பேங்க்கில் 4,00,000 கடன் வாங்கியிருக்காங்க, கட்டவே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட்டே நாங்கள் ஐடி கார்டை வாங்கிட்டு போனோம், அவரும் வந்து கட்டின மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு உடனே 4,00,000 வேணும், இல்லைன்னா நாங்கள் இந்த வீடை வந்து ஜப்தி பண்ணி நாங்கள் ஏலம் போட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே அழுகி போகிறாங்க. இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் உங்கள் பையனுக்கு பங்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பையனோட ஒய்ஃப் தானே இவங்க, சட்டப்படி அவங்க பங்கில் இவங்களுக்கு பங்கெடுக்க உரிமை இருக்குது, அதனால் இந்த வீட்டை வந்து நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. முத்து வராரு. யார் வீட்டை யாருங்க ஜப்தி பண்ண போகிறது, இந்த வீடு வந்து எங்கள் அம்மா பேர்லேயும் எங்கள் அப்பா பேர்லேயும் இருக்குது, என்ன அவங்க சுய சம்பாதி சொத்துன்னு சொல்லி தான் பத்திரத்தில் பதிவாயிருக்கு, இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க, இது குடும்ப சொத்துலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ரோகிணி, நீங்கள் எப்பவும் பணம் கொடுப்பீங்க, இப்படி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி கலையதுக்கு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட முத்து சொல்கிறாரு, ஏம்மா உங்கள் மருமக பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, 4,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க, 4,00,000 பெரிய மேட்ரு கிடையாதுல்ல, இதை கொடுத்து இது பண்ண வேண்டியதுனா. என் அப்பா 30,00,000 அனுப்புகிறாரு, அதை வச்சு மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடைலாம் வச்சுருக்கான். இப்போ வந்துட்டு இந்த 4,00,000 கொடுக்க முடியாத மாதிரி இருக்காது, கொடுக்க முடியாத மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, ஃபர்னிச்சர் கடையை வச்சாச்சா? ஃபர்னிச்சர் கடை வைக்கிறதுக்குலாம் உன்ட்ட பணம் இருக்குது, எங்களுக்கு 4,00,000 தரதுக்கு இல்லையோ, இப்போ உடனே வந்து எங்களுக்கு 4,00,000 கட்டுறீங்க, இல்லைனா ஃபர்னிச்சர் கடை மேலே நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்த்தியா ரோகிணி, இந்த முத்து வந்து ஃபர்னிச்சர் கடையை மாட்டி விடுதான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்னிச்சர் கடைலாம் என் பேரில் இல்லை, என் வீட்டுக்கார் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப தங்கமாக போச்சு, உங்கள் புருஷன் உங்கள் பேரில் இருந்தானே, உங்கள் புருஷன் பேரில் இருந்தானே, நாளைக்கே அந்த கடையை நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பி லீகலாக பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்க்க போகிறோம், நாளையிலேருந்து பாருங்கள் உங்கள் கடையை மூடி சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதாங்க வச்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கண்டிப்பாக அதை செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிறாங்க, நீ எதுக்கு கடை வாங்கியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வாங்கலை, இந்த வித்தியா தான் வாங்கினா, வித்தியா வாங்கினதுக்கு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, காதில் பெரிய ஓட்டையாக இருக்குது ஏற்கனவே மீனா, அதுலேயே மறுபடியும் குத்துனா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. பெரிய ஓட்டையாவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் மீனா, இந்த பொண்ணு வாயிலேருந்து வருது எல்லாமே பொய்யா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நீ அசிங்கப்படுத்துறதுனால அவன்லாம் நீ அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான், எதுக்கு தான் நீ கடன் வாங்கினா வச்சா அப்படின்னுட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுதானே அத்தை, அது வித்தியா தான் வாங்கினா, நான் வாங்கலை, அது வந்து நான் வாங்கி கொடுத்தேன், அவள் கெட்டாமல் வந்துருப்பாப்போல தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு என் பையன் ஐடி கார்டெலாம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் வரும்போது மறிச்சிட்டாங்க ஒரு நாள், அதனால் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட வந்து பணம் வந்திருக்கலாம், முதல்ல அந்த 4,00,000 கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு நீ வித்தியாட்ட வாங்கியிருக்கணும், இல்லை வித்தியாவை கட்ட சொல்லியிருக்கணும். வித்தியா பணத்துக்கு நம்ம வீட்டுக்கு அவங்க தான் நல்லா இருக்காது, நாளைக்கு கேஸ் போடுவோம் எப்போன்னு சொல்கிறாங்க. மனோஜ் தொழில் என்ன ஆகும், என் பையன் தொழிலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தான் நீங்களே எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வேணுமா, மனோஜே கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல மாதிரி வரும்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது நீ வந்து இப்போ உன் ஃப்ரெண்டுக்காக வாங்கின கடத்துக்கு வந்து மனோஜ் கடையை லாக் பண்ணால் லாபமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் ஆண்டி, நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி எனக்கு ஒரு 4,00,000 கடன் வேணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு அந்த முத்துக்காரன் நீ எப்படியாவது இன்ஜினை ஜீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி டீல் போட்டு பேசினேன், அதையும் நீ செய்யலை வைக்கல, ஏற்கனவே வாங்கின பணத்துக்கு நீ வட்டி தரல, இப்போ 4,00,000 கேட்குற அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் சிட்டி, நீ தயவுசெய்து எனக்கு ஒரு 4,00,000 மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே
சரி எனக்கு ஒரு 2 ஹவர் அவருக்கு பணம் கொடு, ரெடி கொடு, டைம் கொடு, ஆஃபீஸில் இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வராரு. இந்த சூழ்நிலை ரோகிணி அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு கையில் ஒரு கெட்டோட வராங்க. இதை பார்த்தா முத்து கேட்குறாரு, சிட்டி ஆஃபீஸில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. எனக்கு அவனுக்கு 1000 வேலை இருக்கும், உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ அவனே ஒரு திருட்டு போய அவங்க ஆஃபீஸுக்கு நீ வந்து போகிறான்னா கண்டிப்பாக நீ வந்து நல்ல கதைக்கு வந்துருக்க மாட்ட அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் ஏன் ரோகிணி இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அவருக்கு தானே ஆகாது, நம்ம குடும்பத்துக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் உங்கள் குடும்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உங்களை நான் வந்து என் குடும்பத்தில் ஒரு அளவே நினைக்கலையே மீனா, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் எனக்கு சிஸ்டரும் கிடையாது, அவரும் என் புருஷனோட தம்பியும் கிடையாது, நான் அவங்கள வந்து இந்த வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்ல, ரொம்ப ஆடாதம்மா, அழிஞ்சு போவ என்ன, அந்த கடையே வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க வச்சிங்கிறத எல்லா விஷயத்தையும் நான் இப்போ எடுக்க போகிறேன் என்ன, அதுக்கப்புறம் இவங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அனுப்புனார், மனோஜ் தொழில் பண்ணுறாரு சரியா, இந்த சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஒரு கதையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், போலீஸ் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, அந்த பணம் எங்கள் அப்பா பணம் சரியா, ஒழுங்கு மரியாதையாக பணம் ஒன்று எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கணும், இல்லையா அந்த கடை வந்து எங்கள் அப்பாவுக்கு பேரில் எழுதி வச்சுருக்கணும். சும்மையாவது படம் போட்டு உங்கள் அப்பா பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த படம் போட்டுட்ருக்க வேலை இங்கே ஆகாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீங்கள் வந்து என்னெல்லாமோ பேசுவீங்க, இப்போ எங்கே படித்தவங்க அப்படி இப்படிம்பீங்க, எவ்வளோ பொய் சொல்ல முடியுமா சொல்கிறீங்க, நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது, உழைக்கவும் சாப்பிட்றோம், மாமா பணத்துக்கு ஆசைப்படல, ஒழுங்கு மரியாதையாக மாமா பணத்தை அவங்க வீட்டுக்காரை கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா கடையை எழுதி மாமா பேரில் வைக்க சொல்லுங்கள், மாமா நடத்துவாங்க என்ன அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இந்த கடையை மீட்கிறதுக்காக தான் 4 லட்ச ரூபா சிட்டிகிட்ட கடனும் வாங்கியிருக்கோம், இப்போ என்னன்னா பேங்க் நம்ம கட்டுறதா இவங்க கதையை சமாளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனோஜ்ங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தொழில் பண்ணதுக்கு வேறு காசு இல்லைன்னு தான் மாமா காசை பயன்படுத்தணும், வேறு எதுவும் நினைக்காதீங்க, ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் பணத்தை ஜீவாட்ட வாங்கின விஷயத்தை வீட்டில் தயவுசெய்து சொல்லிடாதீங்க, ஆன்ட்டிகிட்ட தயவுசெய்து சொல்லிடாதீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா பாரு, எங்கள் அப்பா பணம், இது உங்கள் அப்பா பணம் கிடையாது சரியா, எங்கள் அப்பா பணத்தை எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுருந்துருக்கணும், அது நீங்கள் சொல்லலை, அதனால் சரியே வராது, எங்கள் அப்பாட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் சரியா, எப்படினாலும் வீட்டில் கேட்பாங்க, எங்கள் அப்பாட்ட நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது, ஆகா வீட்டுக்கு போனால் அங்கிள் பணத்தை விஷயமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு முழிக்காங்க. சரிமே நான் கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. நேராக மனோஜுக்கு பண்ணிக்க, மனோஜ் உங்கள் அப்பா ஃபோன் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நீ வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பணம் ஜீவாட்ட வாங்கின விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற. என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் கடை திறக்கிற விஷயமா போயிருப்பான் போல், கடை விஷயமா போயிருப்பான் போல், அங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, தெரிஞ்ச போலீஸ் சொல்லிட்டாங்க போல், என்கிட்டே ரோட்டில் மறித்து மீனாவும் முத்தும் கேட்டாங்க, என் அங்கிள் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, என் பணத்தை வச்சு தொழில் ஆரம்பிச்சுட்டு உங்கள் மாமா உடனே எப்படி சொல்லலாம்னு கேட்பாங்க, ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எந்த மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க மனோஜ், உங்கள் முத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்க, உங்கள் குழந்தையா மீனாவை எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி நம்மளை வந்து கெடுக்க தான் நினைப்பாங்க அவங்க 2 பேரும், அவங்களுக்கு நல்ல புத்தி கிடையாது, அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகண்டாம், ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிடுவா, நம்ம ஹோட்டலில் தங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக பர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. கடையை அடைச்சிட்டு நேராக போய் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலை ஃபோன் அடிக்கிறாங்க மனோஜுக்கு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே முத்துட்டு கேட்குறாங்க, என்ன நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ரோகிணி இடையில பார்த்தம்பா, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், அந்த சிட்டி ஆஃபீஸ்லேருந்து என்னத்தையோ கையில் கொண்டு வருது, பணம் கடை நம்ம வாங்கியிருக்கோம்ல, நம்ம தெரியல, வட்டி கூட்டலையே தான், அவனே திருட்டு பையன்பா, அந்த பையன்ட்டு இந்த பொண்ணு வந்து பணத்தை வாங்கிட்டு அலையும் போல் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. ஏற்கனவே பேங்க்காரன் வந்து பணம் கேட்டு போனால் ஒரு வேளை சிட்டிகிட்ட கடன் வாங்கி கொடுத்துடலான்னு போயிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே இவங்க சொல்லதை கேட்டுட்டு உடனே நேராக வித்தியா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே வித்தியா வெளியே வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன நொன்னையா, நீ வாங்கின கடனுக்கு என் மருமக வந்து கண்டவன்ட்டெல்லாம் வட்டிக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணுமா பேங்கில், ஒழுங்கு மரியாதை பணத்தை கட்டலைன்னா சீரழிஞ்சு போவோம் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சீரழின்னு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ தானே கடை வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் கடை வாங்கலை அப்படிங்கிறாங்க. ரோகிணி பேரில் நீ தானே வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. அது ரோகிணிட்டு போய் கேளுங்க, என்ன ரோகிணி கடை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே ரோகிணி வாங்கியிருக்கா, எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து விஜயா, நீங்கள் வந்து ரோகிணிக்கு மாமியார், எனக்கு கிடையாது, எனக்கு அம்மாவே கிடையாது சரியா, உங்கள் மருமக எதுக்கு வாங்கினாலும் எதுக்கு வாங்கினாலும் எனக்கு தெரியாது, பண விஷயத்தில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க. ரோகிணி என் ஃப்ரெண்டு, அவளுக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன், இனிமேல் வந்து அவள் பணம் வாங்கினதுக்கு நான்லாம் பொறுப்பாக முடியாது, இடத்த களி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.